உள்ளார வர்றப்ல அப்பல உள்ள அவ்வளவுதானே அருமையா குட்டி போட்டேன் வாணே வாணே இன்னைக்கு வாணே இருக்குனே கீழ போட்றாம கோழி காலை செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ சின்ன தலத்துல எடுத்து மோந்து வச்சுக்கிறோம் இது என்ன ரொம்ப சுடுது போல பாத்து தெரியாம மாப்பிள்ள ஏன் மட்டும் இண்டு ஓடும் மாப்பிள்ள அதாவது அதை எடுத்து வை நானும் தான் சுடும் என் கையும் தான் சுடும் பாரு எப்படி வருது பாரு எனக்கு ஏய் என்னையும் கிரெடிட் பண்ணியா இத பாரு கட் பண்ணிட்டு பா தம்ச்சலா நீ கொலாஜன் அதான் நான் ஒரே நாள்ல அழகாகுறேன் மாப்பிள்ள சபாஸ் சரியான போட்டி என்ன மச்சான் ஃபண்டாஸ்டிக் அந்த தண்ணிக்குள்ள என்னைக்கு மாப்பிள்ள இவர் இங்கிட்ட கிளம்பறாப்ல அப்படியே இந்த மேல ஒரு ஃளைட் போகுது ஆமா அந்த ஃளைட் எங்கிட்ட திருப்பி மாப்ள மிஸ்டேக் ஆயி போச்சு மேல எல்லாம் ஒத்திக்கிட்டீனா அப்புறம் உங்களுக்கு தோல் உரிக்கிற மாதிரி ஆயிரும் என்ன இருக்கும் போட்டுக்கிட்டு படுப்போம் தண்ணியா பார்த்தா தண்ணி மாத்தி வச்சிருக்கலாம்ல பனங்கை ஓரத்துல இந்த பக்கம் பாத்துக்கிட்டு அட்டியாங்கற வார்த்தை நீ பேசு நான் தெரிஞ்சுக்கிறேன் தோட்டத்துல வெள்ளைய உரிச்சு போடுவேன் அது வந்து அண்ணனுமே வருது நான் கமெண்ட் சொல்லுமா எறும்புகள் நம்மளை சுத்திட்டாங்க அது தோல் அவ்வளவு டைட்டா இருக்கு அதனால கூட ஆற கடுசா இருக்க மாதிரி இருக்கு அப்புறமா இன்னொரு ரவுண்டு ஊத்தான தண்ணி தண்ணி தெரிக்காமையா என்ன சொன்ன மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் சும்மாறா வேலையை பாடுறா மச்சான் நாளைக்கு கல்யாணம்டா என்னடா அது அங்கே போமா மச்சான் கரெக்டா இருக்கடா நறுக்குன தக்காளி எல்லாத்தையும் வலிச்சுக்கோங்க அவ்வளவுதான் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்ச இஞ்சி பூண்டு கல்லுப்பு அம்மாச்சி பேரு எந்த அம்மாச்சி எத்தனை அம்மாச்சி வச்சிருந்தாரு அவரு தூக்க முடியாம நிக்கிறேன் தாத்தா கை பொறுத்துக்கலாம் கை பொறுக்கலாம் பொறுத்துக்க வேண்டாம் பிடிச்சி அடுப்பு விட்ட சொல்லலாம் தாத்தா இந்த வரவா நான் திரும்ப கேட்கிறேன் பக்கம் கரெக்டா இருக்குவா பக்கம் நல்லா வந்து குடிப்பே புறா குடிக்க முடியாது குளிக்கிறியா அப்ப கராத்தேனா அந்த செட்டில் ஒரு செட்டி வந்துருச்சு நினைக்கவே எண்ணெய் எடுத்துக்கோங்க செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் பட்டை வகை
தக்காளி மசாலா, பச்சை தண்ணி, தண்ணி போதுமா கொண்டு வருவாங்க. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, கோழிக்காலை நல்லா பரவாயில்ல போடு. நல்லா தண்ணி இல்லைல்ல, தண்ணி சித்திரம் இல்லை. நான் தான் பரவாயில்ல எல்லா பக்கம் ஓரத்தில் சட்டி 1008 வேலை இருக்கு. இன்னும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகணும். அதான் அடுப்பே வெடிக்கிற அளவு கல்லுப்பு, அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு நிற்கும். போய் சட்டையும் தோசை கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பக்கத்துல நிக்கிறிய. மச்சான் நீ எடுத்துக்கோ ஒரு கை. போ போ போ. குழம்பு கொஞ்சம் நல்ல வேக்காடு. சூப்பராக இருக்கு. இன்னைக்கு கோழிக்கால் நம்ம ஊர்ல ரொம்ப பேர் இந்த கோழிக்கால் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டு கோழிக்கறியை மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா வெளிநாட்டுல இந்த கோழிக்காலுக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா இதுல தான் கொலாஜின்ங்கிற சத்து அதிகமா இருக்குதான். அதனால இதை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு இந்த கோழிக்காலை சமைச்சிருக்கோம். ஆட்டுக்கல்ல மசாலா ஆட்டி இந்த கோழிக்காலை போட்டு நல்லா எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட். ரொம்ப பேர் இதை சாப்பிடாம விட்டுருப்பீங்க. ஆனா இதை சாப்பிட்டு அவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட். ஒரு பிடி பிடிச்சாச்சு. அருமையா இருக்கு கோழி. வேற லெவல் பங்கு. எலும்பு தான் மிச்சம்.